மார்கழி பாடல்கள். மார்கழி மாதம் 12வது நாள் திருவெம்பாவை 12வது பாடல். ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்த ஆடும் தீர்த்தன், தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன், இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவும் செய்ய, அணிக்குடல் மேல் வண்டார்ப்ப பூர்த்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய் என்று மிக அழகான அதிகாலை நீர்நிலையின் வர்ணனையுடன் நீர்நிலையில் மகளிர் ஆடும் நிலையை உணர்த்தும் பாடலாக அமைத்து தந்திருக்கின்றார் மாணிக்கவாசக பெருமான். மார்கழியின் இந்த மங்கையர் நோன்பு எவ்வளவு சிறப்போ அதில் அவ்வளவு சிறப்பு மார்கழி நீர் ஆடல். அவர்கள் புறந்தூய்மை நீரால் அமைகின்றது என்பதை நிரூபிக்க அதிகாலையில் அந்த பனி நீரிலும் குடைந்து ஆடி தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்கின்றனர். அதற்கே வைராக்கியம் வேண்டும். அதிகாலை அந்த கதகதப்பான போர்வையை விலக்கி எழவே வைராக்கியம் வேண்டும். அதை கடந்து வெளிப்போந்து அந்த பனிக்காற்றை எதிர்கொண்டு குளம் சென்று குளிர்ந்து நீராடுதல் என்பது எத்தனை வைராக்கியம் வேண்டும். அதற்கு பக்தி அந்த வைராக்கியத்தை தரும். பக்தி பத்திமை ஒழுங்கு அது அந்த வைராக்கியத்தை தரும். பக்தர்கள் சாதித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். தமது வைராக்கியத்தினால் அந்த மாதம் முழுமையும் தமது அந்த தினசரி ஒழுக்கத்தில் அவர்கள் சாதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் குடைந்து ஆட வருகிறார்கள். பெண்கள் எல்லாரையுமே தொழில் எழுப்பி கொண்டு வந்த மாணிக்கவாசக தோழி இப்பொழுது குளத்தில் நீராடுகின்ற நிலையில் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றார். இறைவனுடைய பெருமையை சொல்லி எப்படி நீராடுவது என்பதையும் அவர்களுக்கு வலியுறுத்தி உரைக்கின்றார். நமது அன்றாட காரியங்களையே பிரார்த்தனையாக்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு உத்தமமான கர்மயோக மார்க்கம். இது அதை கற்றுத்தந்து விடுகின்றார். அனைவரிடத்தும் அவர் கொண்டிருக்கக்கூடிய அளப்பரிய கருணைதான் இதற்கு காரணம். தான் அடைந்த இன்பத்தை இறை உணர்வினால் பக்தியினால் தான் அடைந்த மேன்மையை அனைவரும் பெற்றுவிட வேண்டும் என்று துடிக்கின்றது அந்த பக்த உள்ளம். எனவே தனது அனுபவத்தை பகிர்ந்து நம்மையும் அந்த வழியில் நடக்க தூண்டுகின்றது. ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். தோழியரே, சிவபெருமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவரே தீர்த்தமாக இருக்கின்றார், அவரே நீர்நிலையாக இருக்கின்றார். அது என்ன அழுக்குகளை தீர்த்து விடும், அது என்ன செய்துவிடும், எத்தகைய தூய்மையை தரும் என்றால் நமது பிறவியை நீக்கும். பிறவி என்கின்ற சுமையை அழுக்கினை நீக்கும். பிறவி அதனால் ஏற்படுகின்றது ஆர்த்த பிறவி என்று கூறுகின்றார். நம்மை கட்டியிருக்கின்ற தலையினால் பிறவி. எது தலைத்து கொண்டிருக்கின்றது? நமது நல்வினைகளும் தீவினைகளும். நல்வினை தங்கச் சங்கிலி என்று வைத்துக் கொள்ளலாம், தீவினை இரும்பு சங்கிலி என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த இரண்டு சங்கிலிகளால் உயிர் பிணைக்கப்பட்டிருக்கின்றது, கட்டுண்டு கிடக்கின்றது. இந்த தலைகள் இருக்கின்ற வரை பிறப்பு தொடர்கின்றது. புண்ணியங்கள் அனுபவிக்கவோ தீவினைகளை அனுபவிக்கவோ பிறந்தேதான் ஆக வேண்டும். ஆக நல்வினையும் கட்டுதான். பாருங்கள், தங்கச்சங்கிலியாக இருந்தால் பரவாயில்லையா? நம்மை கட்டி அது நம்மை அடிமைப்படுத்துமானால் பரவாயில்லையா என்ன? இரண்டுமே தலைகள் தாம். நல்வினையும் தலைதான், தீவினையும் கட்டுத்தான். இரண்டிலிருந்தும் விடுபட ஒரே வழிதான் இருக்கின்றது. இறைவனை தான் பற்றிக்கொள்ள வேண்டும். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்றார் வள்ளுவரும். இந்த பற்றற்றவனை பற்றினால் தவிர மற்றபடி இந்த பற்றுகள் நம்மை விடாது. நாம் செய்கின்ற செயல்களில் முனைப்பிருக்கின்றது. நான் செய்கின்றேன் என்கின்ற முனைப்பிருக்கின்றது. அது நல்ல காரியமாக இருந்தால் அது நல்வினையாகி புண்ணியமாகி அதற்கேற்ற பிறப்புகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பிறப்புக்கு அது அவையே வித்தாகும். தீவினைகளாக இருந்தால் அதற்கேற்ற அந்த துன்பங்களை எல்லாம் அனுபவிப்பதற்கு, அதனுடைய விளைவுகளெல்லாம் அனுபவிப்பதற்கு பிறப்புகள் தொடரும். இரண்டிலிருந்தும் விடுபட ஒரே வழி நமது செயல்களை, நமது அன்றாட பணிகளையே ஆண்டவனுக்கே அர்ப்பணம் செய்து கொண்டு அவற்றை நிறைவேற்றி விடுவதுதான். சும்மா இருப்பது சுகம் என்றாலும் சும்மா இருக்க இயலாது. மனம் செயல்பட்டு கொண்டிருக்கும். உடலை கொண்டு சும்மா இருந்து விட்டாலும் கூட மனம் ஓயாது உடலும் அவையும் வினையாற்றும்.
அவையும் வித்தாகும் பிறவிக்கு. எனவே மனதை, சித்தத்தை சிவனிடத்தில் நிறுத்தி கொண்டு எப்படியும் ஆற்றலாம். அதனால் தீவினையும் நேராது, நல்வினையும் நேராது. பாவ புண்ணியங்கள் நம்மை கட்டாது. சிவார்ப்பணம் என்று அனைத்து பணிகளையும் செய்ய பழகினால் பிறவியிலிருந்து விடுபடலாம். ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நமக்கு தீர்த்தமாக இருக்கின்றான். சிவசிந்தனையில் திளைத்து ஆடுங்கள் என்கின்றார். அவனே தீர்த்தன். சிவசிந்தனையில் திளைத்து ஆடுங்கள். திளைத்து ஆடியபடியே உங்களது சித்தத்தை சிவனிடத்தில் நிறுத்தியபடியே அனைத்து காரியங்களையும் ஏற்றுங்கள். தீவினைகள் உண்மை பற்றாது, நல்வினையும் உங்களுக்கு பிறப்பை உண்டு பண்ணாது என்கின்றார். அப்படி என்றால் இறைவன் தண்ணிய நீராக இருக்கின்றானா? தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். பாருங்களேன் முரணின் அழகை. அவனே தீயாக ஜோதியாக ஆடுகின்றான். ஆடுகின்றானடி தில்லையிலே, அதைதான் கூறுகின்றார். தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். இறை சுரூபமே எப்படி இருக்கின்றது? கொழுந்து விட்டு எரிகின்ற ஜுவாலை போல் இருக்கின்றது. சிவன் செக்க சிவந்த சிவன், அவன் தோற்றம் கொழுந்து விட்டு எரிகின்ற தீ போல இருக்கின்றதா? சடாமுடியில் கங்கை. இந்த முரணை பாருங்களேன். சடாமுடியில் ஜீவநதியாகிய கங்கை அப்படி பொழிய அணையாத தீயாக ஆடுகின்றார் சிவன். இது என்ன கூறுகின்றது நமக்கு? சூழலை வெல்வது எப்படி என்பதை கற்பிக்கின்றது. நான் தீயானால் எந்த நீராலும் அணையாத தீயாக வேண்டும். சூழல் மருட்டும், சூழல் எதிர்மறையாக இருக்கும், ஆனால் அணைந்து விடக்கூடாது. அத்தகைய மன வலிமை திட சித்தத்துடன் எனது இயல்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதை சிவஸ்வரூபம் காட்டுகின்றது. அவர் தீயாக ஜொலிக்கின்றார். தலையில் கங்கை பொழிந்து கொண்டிருக்கின்றது. அணையாத ஜோதியாக ஆடுகின்றார். சூழலை வெல்ல கற்றுத்தருகின்றார். நம் இயல்பில் பிறடாதிருக்க கற்றுத்தருகின்றார். அப்படி தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். அந்த சிவன் ஒப்பற்ற இந்த பிரபஞ்சத்தை படைத்தும் காத்தும் அருளியும் நம்மை ஆளாக்கி வருபவன். இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, பெயரே விளையாடி, கண்ணனை குழலூதி என்றது போல இவர் விளையாடி, இவர் விளையாட்டாக இந்த குவலயத்தை, இந்த வானத்தை படைத்து காத்து அனைத்தையும், மொத்த பிரபஞ்சத்தையும் படைத்தும் காத்தும் மறைத்தும், கரத்தல் என்றால் மறைத்தல், விளையாடி வருகிறார். விளையாடி, அவருடைய பெயரே விளையாடி. எப்படி தீர்த்தனோ, எப்படி தீயாடும் கூத்தனோ அப்படியே விளையாடி, அவருடைய பெயரை சொல்லாமல், அவருடைய புகழை பேசாமல் வேறு எதை தான் பேசுவது? எனவே வார்த்தையும் பேசி, நீங்கள் அமைதியாக எதையோ சிந்தித்து கொண்டெல்லாம் நீராட வேண்டாம். இவ்வளவு சிறப்புடைய சிவனை பேசுங்களேன். வார்த்தையும் பேசி, வளை சிலம்ப, உங்களுடைய வளையல்கள் எல்லாம் ஒலிக்கும்படியாக வார்த்தையும் பேசி வளை சிலம்ப. தண்ணீரை குடைந்து குடைந்து ஆடுகின்ற பொழுது வளையல்கள் ஒலிக்கும் தானே? வளை சிலம்ப, வார்த்தையும் பேசி வளை சிலம்ப, வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய. கலைகள் மேகலைகள், மேகலைகள் எல்லாம் அவையும் உடலில் அணிகின்ற ஆபரணம், இடுப்பில் அணிகின்ற ஒட்டியாளத்தோடு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆபரணங்கள், அவையெல்லாம் ஆர்ப்பரவம் செய்ய, அவையெல்லாம் ஒலிக்க. வார்த்தையும் பேசி வளை சிலம்ப, வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய, அணி குடல் மேல் வண்டார்ப்ப. ஏனென்றால் இவர்கள் புகுந்த பொய்கை எப்படிப்பட்டது என்றால், மலர்களில் வண்டுகள் மொய்த்து கொண்டிருந்த பொய்கைத்தானே? அப்படித்தானே பார்த்தோம். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகையரென என்று பார்த்தோம் அல்லவா? வண்டுகள் மலர்களில் மொய்த்து கொண்டிருந்த பொய்கையில் தான் இவர்கள் இறங்கினார்கள். வண்டுகளினுடைய செயல்பாட்டை இவர்கள் கலைத்து விட்டார்கள். அவை விடுமா? சும்மா இருக்குமா? தேன் கூட்டை கலைத்தால் சும்மா இருக்குமா? நம்மை சீண்டும் தானே? அது போலத்தான் இந்த வண்டுகள் இப்பொழுது இவர்களை சீண்டுகின்றன. மலர்களை மொய்த்து கொண்டிருந்தன, தேன் அருந்து கொண்டிருந்தன, இவர்கள் இடையூறு செய்து விட்டார்கள்.
அவைகள் இப்பொழுது இவர்களை மொய்க்கின்றன. இவர்களும் சாமானியர்களா என்ன? இவர்கள் முகத்தாமரை, இவர்கள் கரங்கள் தாமரைகள். எனவே இவர்களை மொய்க்க துவங்கிவிட்டன. அது மட்டுமல்ல, இவர்களுடைய கூந்தலும் மலர்கள் சூடிய கூந்தல், அந்த வண்டுகள் எல்லாம் அந்த கூந்தலை மொய்க்கின்றன. ஆர்ப்பரவம் செய்ய அணிகுடல் மேல் வண்டார்ப்ப அந்த பொய்கை, பூக்களால் நிறைந்திருக்கக்கூடிய பொய்கை குடைந்து குடைந்து ஆடுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். ஏற்கனவே சொன்னதுதான், உடையான் பொற்பாதம். நம்மை உடையவன் யார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் நாம் உடல் சார்ந்த இயக்கங்களில் ஈடுபடுகின்ற பொழுது அதுவே நித்தியம் என்று இறங்கி போவோம். நீராடுதல் சுகமானது, அதில் லயித்து விடாதீர்கள். சித்தம் சிவன்பால் இருக்கட்டும். குடைந்து குடைந்து ஆடுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் உடையான் பொற்பாதம் ஏத்தி, அந்த உடையவனுடைய சிவபெருமானுடைய பொற்பாதத்தை ஏத்தியபடி குடைந்தாடுங்கள், அவனை பாடியபடியே குடைந்தாடுங்கள். இதுதான் கர்மயோகம். கர்மத்தை விட்டுவிட வேண்டியதில்லை. கர்மத்தை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் யாரும் பிழைத்திருக்க முடியாது. ஒவ்வொருவரும் கடமையாற்றித்தான் ஈடேற வேண்டும். ஆனால் கடமையை இறை சித்தத்துடன் ஆற்றி விடுதலை பெறலாம். இல்லை என்றால் இங்கேயே சிக்கிக்கொள்வோம். நாம் செய்கின்ற காரியங்களிலேயே சிக்கிக்கொள்வோம். அதனுடைய நன்மை தீமைகளில் சிக்கிக்கொள்வோம். அதையும் கடந்து அடுத்தடுத்த பிறப்புகளில் சிக்கிக்கொள்வோம். ஆக விடுதலை பெற நினைக்கின்ற உயிர் இறைவனிடத்தில் சித்தத்தை செலுத்தியபடி கடமையாற்ற வேண்டும். அப்படி நீங்கள் குடைந்து குடைந்து ஆடுகின்ற பொழுது சித்தத்தை சிவன்பால் நிறுத்தி அவனுடைய பெருமையெல்லாம் ஏத்தி இறை பெருமையை பாடியபடியே ஆடுங்களேன், நீராடுங்களேன். இருஞ்சுனை நீர் ஆடையிலோர் எம்பாவாய். இந்த பெரிய நீர்நிலையில், சுனை என்றால் நீர்நிலை, இருஞ்சுனை பெரிய நீர்நிலையில் ஆடையிலோர் எம்பாவாய். பாவியர்களே நீராடுங்களேன் என்கின்றார். நீராடுதல் எப்படி என்பதையும் சொல்லி தந்து விட்டார். பாருங்கள், இப்படித்தான் நமது அன்றாட கடமைகளை நாம் கவனித்து கொண்டு வந்தாலே சிந்தை தெளிவாகும். ஏதோ வேத புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது அல்ல. உலகை வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், சூழலை வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், மானுடர்களையும் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்திலும் பாடம் இருக்கின்றது. நம் சித்தம் தெளியும். நாம் செய்கின்ற செயல் எதுவாக இருந்தாலும், துப்புரவு செயல் செய்கின்ற பொழுதும் கூட உள்ளத்தையும் இப்படித்தானே தூய்மைப்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொள்ளலாம். காய்கறிகளை சமைத்து பக்குவப்படுத்துகின்ற பொழுதும் கூட நம்மை பக்குவப்படுத்த வேண்டிய நிலை உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆக நமது செயல்களில், அன்றாட செயல்களில் நமக்கு பாடம் இருக்கின்றது. அது எந்த செயலாக இருந்தாலும் சரி, அதில் நமக்கு பாடம் இருக்கின்றது. உயிருக்கு வேண்டிய பக்குவம் இருக்கின்றது. அதை ஓர்ந்து, அதை ஆராய்ந்து செயல்பட்டால் அந்த பாடம் நமக்கு கிடைக்கும். அனுபவமும் கிடைக்கும், ஞானமும் கிட்டும். ஞானத்தேடல் ஏதோ புத்தகத்தோடு சம்பந்தப்பட்டது என்று நினைத்து விட வேண்டியது இல்லை. அகிலம் முழுக்க கொட்டி கிடக்கின்றது ஞானம். ஏனென்றால் படைத்தவன் அப்படிப்பட்டவன். பேரறிவனுடைய படைப்பில் என்ன பஞ்சம் ஞானத்திற்கு? நீங்கள் தேடுகின்ற இடங்களிலெல்லாம் தட்டுப்படும். தேடல் இருக்கின்றதா? அதுதான் முக்கியம். நம்மிடத்தில் தேடல் இருக்கின்றதா? தேடுவோம். சிவன் படைத்திருக்கக்கூடிய சீவனாகிய நாம் இந்த பரந்த ஞான பிரபஞ்சத்தில் ஞானத்தை தேடுவோம். அவன் திருவடியை நாடுவோம். மாணிக்கவாசகர் முதலான சான்றோர்களின் வழியில் தொடர்ந்து இந்த வாழ்வில் நிலையான நித்தியமான இன்பத்தை தேடி பெறுவோம். இறை அருளும் கைகூடும் என்று கூறி, இறை கருணைக்கு நன்றி பாராட்டி, அருளாளர்களுக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றோம். நன்றி.